சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமினாலே காலும் காரும் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமினாலே காரும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு எனக்கு அது புரியலையே. அதாங்க வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது, வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அதைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பார்க்குது. இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில இன்ன குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதுல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். தெளிவா நீங்க பேட்டியில போடுங்க, அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவா உங்க கூட்டத்தில் வந்திருக்குது, எல்லா பத்திரிகையிலும் வந்துவிட்டது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இது சரியல்ல. அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க? இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில் அதிமுக. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்தது. அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது. இருந்தா தானே செய்யறதுக்கு. அவ்வளவு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விவசாயிகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது, அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார். உங்க மேம்பாலம் இருக்குது, யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம்? நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர், அத்தனை ஊடக நம்பர் இருக்குது, பத்திரிகை நம்பர் இருக்கீங்க. நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க, எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க. ஒரு 55% பணி முடிவுபட்டு விட்டது. ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது. அதில் நிலம் எடுக்கணும், அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் லைன்லாம் மாற்றி எடுக்கணும், குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், அங்க இருக்கின்ற மின் கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிரும். அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக 2 ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு 3 ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சிக்கு அந்த கிடப்பிலேயே போட்டாங்க. 2 வருஷம் பணியே செய்யல. உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர் பத்திரிகை இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. எவ்வளவு பச்சை பொய்! இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்யறாங்க. எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம், பாலத்தை திறந்திருப்போம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார். நிதியே ஒதுக்கல, நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்ல தமிழகத்தில், மட்டும் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதிமுக அனைவரும் ஒருங்கிணைக்க பாஜக தான் தன்னை சார் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது சார். அது முடிஞ்சு போனது, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? எங்க கட்சியில் அவர் இல்ல, அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் சார் கிளறீங்க? உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு,
இரவு அதை பேச வேணும், ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வேணும். இதையெல்லாம் முடிந்து போன விஷயம். அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எந்த பயனும் இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் உள்ள கொண்டு சொல்றாங்க. 2017 போன்று மீண்டும் விரைவில் கட்சி ஒன்றிணையும், எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு ஒரு சார், அதுதான் நான் திருப்பி சொல்றேன். முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி பேசாதீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம். இதையெல்லாம் முடிந்து போய்விட்டது. அதிமுக மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க. அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் சார். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு. அது எல்லா கட்சியிலுமே நடக்குது. இந்த கட்சியில் மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் இப்ப பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. திமுக கொடுக்க மாட்டேங்குது. ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு, கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிலைதான் செயல்படுத்துது. தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைய தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க. ஆனா இந்த 4 வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல. எப்படி பாக்குறீங்க? தாங்க, நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன், வெள்ளை பேப்பரை காட்டினேன். இதுதான் அவருடைய பதில். வெள்ளைய ஒரு பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள், இளைஞருடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க. எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு தொழில் வந்திருக்குது, எவ்வளவு நிதி வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னு கேட்டா வெள்ளை பேப்பர் நேற்றாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளிவரம் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.